வணக்கம். சிதைக்கர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு பூவரசன் மரத்தை பற்றி பார்க்கலாம். பூவரசன் மரமும் எல்லா இடத்துலையும், அதாவது வேலி ஓரங்களையும் சரி, தெரு ஓரங்களையும் சரி நிறைய பார்க்கலாம். அதுவும் இப்போ சமீபத்தில் பூவரசன் மரத்தை வந்து ரொம்ப கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா, இதோட இலையில வந்து தான் கொழுக்கட்டை ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஏன் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத அதோட உண்மையான ரகசியத்தை நம்ம வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுட்டே வரலாம். இந்த பூவரசன் பட்டை, இலை, பூ, காய், பட்டை எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது. பூவை வந்து நல்லா அரைச்சி ஸ்கின் டிசீஸ்க்கு எங்கெங்கே இருக்கோ, சொறி, சிரங்கு, படர் தாமரை, ஸ்கின் ரேஷஸ் எங்கே இருந்தாலும் இந்த பூவெல்லாம் அரைச்சி நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரேஷஸ் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இதே வந்து நம்ம குப்பைமணி கீரையை அரைச்சி போட்டால் ஒரு சிலருக்கு தான் ஒத்துக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பூவரசம் பூ வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அந்த ஸ்கின் டிசீஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக தடவலாம். எல்லாருக்குமே ஒத்துக்கொள்ளக்கூடியது. அலர்ஜி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த இலையை வந்து நல்லா காய வச்சு நெருப்பில் போட்டு சாம்பல் ஆக்கி, அந்த சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து அதை வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இலையை வந்து சாம்பலாக்குன தேங்காய் எண்ணெயோட கலந்த இந்த தைலத்தை வந்து இதேமாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, சொறி, சிரங்கு இருக்கும்போது இதை தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தால் அந்த ஸ்கின் வந்து அந்த சொறி, சிரங்கு எல்லாமே போய் நார்மல் கலர், நம்ம ஸ்கின்னோட ஆக்சுவல் கலர் நமக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த இலையை வந்து நல்லா வேக வச்சு அதை களி மாதிரி கிண்டி உடம்புல எந்த வீக்கம் எங்கே இருந்தாலும் சரி இதை தடவிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீக்கங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதனால தான் நம்ம அந்த காலத்தில் இந்த பூவரசன் இலையில் கொழுக்கட்டையை வேக வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா இந்த இலையில வந்து நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு சாப்பிடும்போது உடம்புல இன்னர் ஆர்கன்ஸும் சரி, வெளியே உள்ள ஸ்கின்லையும் சரி, மூட்டு எங்கே இருந்தாலும் சரி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அதிகமான உள்ளது வந்து இந்த பூவரசம் இலை. அதனால தான் வீக்கங்கள் இருக்கிற இடத்துல இந்த பூவரசம் இலையை நல்லா வேக வச்சு களி மாதிரி கிண்டி பத்து போட சொல்கிறது. இதே வந்து நம்ம வருடத்துக்கு 2 முறையோ இல்லை மாதமோ உடலில் வீக்கம் இருக்குது அப்படின்னா, ஸ்வெல்லிங் சொல்கிறோம் இல்லையா, லிவர் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தது வந்து மூட்டு வலி இருக்குது, அதில் இது வந்து வீக்கங்கள் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த இலையை அதில் கொழுக்கட்டை வேக வச்சு சாப்பிடும்போது, இந்த இலையை சேர்த்து வேக வைக்கும் போது அதோட தன்மை வந்து அந்த கொழுக்கட்டையிலையும் சேர்ந்து இந்த இலையோடு வேக வைக்கிற இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் வந்து நம்ம உடலில் உள்ள உள் உறுப்புகளும் சரி, வெளி உறுப்புகளுக்குள்ளேயும் உள்ள வீக்கத்தை வந்து படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ரகசியத்தை அப்படி சொல்லாமல் பூவரசம் இலையில் வந்து கொழுக்கட்டையை வேக வச்சு நம்ம கொடுக்குறாங்க. இன்னைக்கு இலை கொழுக்கட்டை அப்படிங்கிறது கேரளா சைடில் நிறையவே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சாதாரணமாக நான் சொல்கிற கொழுக்கட்டை வந்து மோதகம்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடில். அதாவது அரிசி மாவு நல்லா வெள்ளையாக தட்டிட்டு அது உள்ளார பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்கிறது தான் நான் சொல்கிற கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையை வந்து பூவரச இலையில் மடக்கி வேக வைக்கும் போது பூவரச இலையில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து நமக்கு முழுக்க நம்ம உடலில் வந்து அந்த கொழுக்கட்டை மூலியமாக உடலில் சேரும் போது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது வீக்கங்கள் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனால் படிப்படியாக குறைஞ்சி மூட்டு வலியில் உள்ள மூட்டில் இருக்கிற வீக்கங்களும் குறைஞ்சி நம்ம ஒரு என்ன சொல்கிறது, எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் திறன்பட செயல்பட வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பூவரசம் மரம் அது வந்து நல்லா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலே அந்த மரத்தை நல்லா வெட்டி அந்த மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டுக்கு எல்லா மர வேலைகள் செய்கிற எல்லா இதுவுமே பூவரசம் கட்டை வந்து நல்லா வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுற மாதிரி அதில் உள்ள இலைகளும் சரி, பூவும் சரி, ஸ்கின்க்கு உள்ள எல்லா டிசீஸையும் போக்கக்கூடிய வல்லது. அதே மாதிரி அதோட இலை வந்து நம்ம உடம்புல உள்ள வீக்கங்களை குறைக்கக்கூடிய வல்லது. ஸோ இந்த பூவரச மரம் நமக்கு சிறந்த மருந்தாக அமைஞ்சிடும். ஆரோக்கியமாக வாழ்வாங்க. எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கரை அணுகுங்க.